Welcome back to our channel Needles and Threads. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் டுட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போடுறதுன்ற டுட்டோரியல் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ யாராவது பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பட்டன் ஹோல் ஸ்டிச் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சாதான் டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் பட்டன் ஹோல் ஸ்டிச் லேர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் நார்மலாக நம்ம ஆஸ் யூஷுவல் எப்படி போடுவோமோ அதே மாதிரியே போட்டுக்கலாம். பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு எப்போவுமே நம்ம 2 லைன் தான் ட்ரா பண்ணணும். ஸோ 2 லைன் ட்ரா பண்ணிவிட்டு டாப் சைடில், அதாவது மேல் பக்கமாக இருக்கக்கூடிய அந்த லைனில் ஒரு பாயிண்டில், கார்னர் பாயிண்டில் இருந்து நீடில் வெளியில் எடுக்கிறீங்க. வெளியில் எடுத்ததுக்கப்புறமா கீழே இருக்கக்கூடிய அந்த லைனில் இருந்து நீடில் உள்பக்கமாக கொடுத்து மேலே இருக்கக்கூடிய அந்த லைன் வழியாக வெளிப்பக்கமாக எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் கீழே இருக்கக்கூடிய லைன் வழியாக நீடில் உள்ள பஞ்ச் பண்ணி மேலே இருக்கக்கூடிய லைன் வழியாக ஸ்ட்ரெயிட்டாக வெளியில் எடுக்கணும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக தான் நம்ம நீடில் இந்த மாதிரி பஞ்ச் பண்ணணும். நீங்கள் நீடில் வெளியில் எடுக்கும்போது அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய த்ரெட்டு வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கணும்னா நீடிலுக்கு அடியில் இருக்கணும். ஸோ அந்த தான் ரொம்பவே முக்கியம். நீடிலுக்கு அடியில் த்ரெட் இருந்தால் மட்டும்தான் பட்டன் ஹோல் ஸ்டிச் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா எந்த மாதிரி இருக்குன்னா வெறும் ஒரு ஸ்லாண்டிங் போர்ஷனில் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த த்ரெட்டோட ஷேப் தெரியுமே ஒழிய பட்டன் ஹோல் ஸ்டிச் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ நம்மளுக்கு த்ரெட்டு வந்து நீடிலுக்கு அடியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் பட்டன் ஹோல் ஸ்டிச் போடணும். கீழ்ப்பக்கமாக நீடில் வெளியில் கீழே கொடுத்து மேல் பக்கமாக வெளியில் எடுத்துடணும். ஓகேவா? நீடில் நம்ம வெளியில் எடுக்கும்போது த்ரெட்டை வந்து நீடிலுக்கு கீழ்ப்பக்கமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் வந்து ஒரே மாதிரி ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பட்டன் ஹோல் ஸ்டிச் முடிச்சதுக்கப்புறமா மேலே அந்த கார்னரில் நீங்கள் நீடில் கீழே இறக்கி நாட் போட்டு முடிச்சிருங்க. இப்போ நீடில் த்ரெட்டோட கலரை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. த்ரெட்டோட கலரை சேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே வந்து எந்த இடத்துல, எந்த கார்னர் பாயிண்ட்ல இருந்து நீங்கள் பட்டன் ஹோல் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணீங்களோ அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அதே கார்னரில் இருந்து நீங்கள் நீடில் வெளியில் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி மேல் பக்கமாக போட்டுக்கக்கூடிய பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் நடுவில் இன்னொரு ஸ்டிச் வரணும். ஸோ பட்டன் ஹோல் ஸ்டிச்சை நம்ம தலைகீழாக போட போகிறோம். ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கிற பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு ஸ்டிச் போட போகிறோம். ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் நடுவில் இன்னொரு ஸ்டிச் வர்ற மாதிரி நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் போடணும். ஸோ போட்டுட்டு அப்படியே அதை வந்து கார்னரில் முடிக்காமல் இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்பேஸை கவர் பண்ணி நம்ம நீடில் கீழே இறக்கி முடிச்சிடணும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு சரியாக புரியலை அப்படின்னா நான் இப்போ வந்து உங்களுக்கு ட்ராயிங்கில் காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணி பட்டன் ஹோல் ஸ்டிச் இப்படி தான் போட்டுட்ருப்போம். ஸோ இதே பொசிஷனில் தான் நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து இருக்கும். ஒவ்வொரு ஸ்டிச்சும் ஒவ்வொரு பா ஷேப்பில் இருக்கும். ஓகேவா? போட்டுட்டு இந்த மாதிரி லாஸ்ட்டாக முடிக்கும்போது அந்த பா ஷேப்க்கு கார்னரில் வந்து நம்ம கீழே இறக்கி முடிச்சு போட்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சை முடிச்சிருவோம். இப்போ அகெயின் வந்து நீங்கள் நீடில் கலரை சேஞ்ச் பண்ணிவிட்டு த்ரெட்டோட கலரை சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து நீங்கள் எடுக்கிறீங்க. சரியா? ஆப்போசிட் வழியாக நீடில் வெளியில் எடுத்துட்டு ஃபுல்லாக வந்து இந்த சைடில் கொண்டு போகாமல் ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் நடுவில் அந்த மாதிரி பட்டன் ஹோல் ஸ்டிச் அகெயின் வர்ற மாதிரி நம்ம திருப்பி வச்சு தலைகீழாக போடணும். ஸோ இந்த மாதிரி தான் பட்டன் ஹோல் ஸ்டிச் போடும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பா ஷேப்பில் அப்படியே அந்த கார்னரில் மேலே முடிச்ச மாதிரி கீழேயும் முடிக்கக்கூடாது. நடுவில் அந்த ஸ்பேஸை வந்து நான் கவர் பண்ணணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும்னா அது வரைக்கும் நீடில் கொண்டு போய் கீழே இறக்கி நீங்கள் பேக் சைடில் முடிச்சு போட்டு முடிச்சிடலாம். இந்த ஆப்போசிட் சைடில் பட்டன் ஹோல் ஸ்டிச் போடும்போது இந்த பா ஷேப்புக்கு உள்ளே தான் நீங்கள் போடக்கூடிய பட்டன் ஹோல் ஸ்டிச் வரணும். பா ஷேப்புக்கு வெளிப்பக்கமாக போகக்கூடாது. ஓகேவா? இந்த பா ஷேப்புக்குள்ளே இன்னொரு பா ஷேப் இருக்கணும். ஓகேவா? ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா பா ஷேப் இருக்கணும், இன்னொரு சைடு திருப்பி பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடு அந்த பா ஷேப்புக்குள்ளே இன்னொரு பா ஷேப் இருக்கணும். இப்போ இங்கே ஒரு திலகம் ஷேப்பில் ஒரு சின்னதாக மோட்டிஃப் வந்து நான் போட்டிருக்கேன். இது வந்து லோட்டஸ்க்குலாம் நமக்கு சென்டராக போடுவோம்ல அந்த மாதிரி ஒரு ஷேப்பில் தான் நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு இதில் நம்ம டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போடுறன்றதை பார்க்க போகிறோம். கீழே இருக்கக்கூடிய அந்த கார்னர் பாயிண்ட்லேருந்து நீடில் நான் வெளியில் எடுக்கிறேன். வெளியில் எடுத்துட்டு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த லைன் வழியாக நீடில் உள்ளே கொடுத்து இன்னொரு லைன் வழியாக நம்ம வெளியில் எடுக்கிறோம். வெளியில் எடுக்கிறப்ப த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா நீடிலுக்கு கீழ்ப்பக்கமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். பட்டன் ஹோல் ஸ்டிச் நம்ம இப்போ
ஃபர்ஸ்ட் இந்த ஒரு சைடில் வந்து போட்டுக்க போகிறோம். எந்த சைடில் போடுறோமோ அதே சைட்லேயே அப்படியே டைரெக்டாக போட போகிறோம். நம்மளுக்கு வந்து நம்ம போட்டிருக்கிற அந்த டிராயிங் தான் கணக்கு, அந்த ஷேப் தான் கணக்கு. ஸோ அதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும். நம்ம வரைஞ்சி விட்டுருக்கிற அதே டிராயிங்கை மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா மாறாது, முன்ன பின்ன வராது, உங்களுக்கு ஒரே மாதிரி அழகாக அந்த ஷேப்க்கு அப்படியே கிடச்சிரும். இப்போ இதே மாதிரியே வந்து இந்த ஷேப் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. த்ரெட் வந்து நீடிலுக்கு அடிப்பக்கமாக தான் இருக்கணும். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அந்த ஷேப்பை மட்டும்தான் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ இது வரைக்கும் போட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த டாப் சைடில் இருக்கக்கூடிய கார்னரில் த்ரெட்டை வந்து கீழ்ப்பக்கமாக எடுத்து நீங்கள் முடிச்சு போட்டுருங்க. இதுக்கப்புறமா நீடிலில் த்ரெட்டோட கலரை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வந்து எங்கேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்களோ அதே இடத்துலேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீடில் வந்து மேலே எடுங்க. மேலே எடுத்துட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருந்து நீங்கள் பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து போடணும். அப்படி நீங்கள் ஆப்போசிட் சைடில் இருந்து நீடில் ப்ரிக் பண்ணும்போது நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீடில் ப்ரிக் பண்ணும்போது அந்த பா ஷேப்புக்கு உள்ளே இருந்து தான் நீங்கள் நீடில் வந்து ப்ரிக் பண்ணணும். வெளிப்பக்கமாக வரக்கூடாது, த்ரெட்டுக்கு வெளிப்பக்கமாக வரக்கூடாது. ஒரு பா ஷேப் மாதிரி இருக்கு இல்லையா பட்டன் ஹோல் ஸ்டிச்சு, அந்த பா ஷேப்புக்குள்ளே தான் நம்ம நீடில் வந்து கீழ்ப்பக்கமாக இறக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ஆப்போசிட் சைடில் பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து போட்டு முடிக்கணும். ஒவ்வொரு லைனுக்கும் நடுவில் இன்னொரு லைன் வரணும், அதுதான் கான்செப்ட்டு. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு டிசைன்ஸ் சூஸ் பண்ணும்போது நீங்கள் ஒரு ஃப்ராக் போட்ட பேபி பிக்சர் அந்த மாதிரியெல்லாம் எடுத்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். அம்ப்ரெல்லா பிக்சர், பேராஷூட் பிக்சர் அந்த மாதிரியெல்லாம் செலக்ட் பண்ணி போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும். பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் போய் நீங்கள் டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கான டிசைன் அப்படின்னு கொடுத்து சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நிறைய நல்ல நல்ல டிசைன்ஸ்லாம் ரெஃபர் பண்ணும். ஸோ பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ட்ரேசிங் மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். யாராவது பார்க்கல, புதுசாக இப்போ தான் நம்ம சேனல் வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்கள் நம்ம சேனல் லிங்க்குள்ளே போய். ஸோ இப்போ லாஸ்ட்டாக நம்ம முடிக்கும்போது அதே கார்னர் பாயிண்டில் டாப்பில் அதே கார்னர் பாயிண்டில் போய் கொடுத்து முடிக்கணும். இந்த மாதிரி தான் ஒரு மோட்டிவ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மோட்டிவை கம்ப்ளீட் பண்ணணும் அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ண டைமில் யூஸ் பண்ண டிசைன் இது தான். இது வந்து எங்களுக்கு ஸ்டாண்டர்டாக அவங்களே எல்லாருக்கும் ஒரே மாதிரியான டிசைன் வந்து கொடுப்பாங்க. அவங்க கொடுக்குற டிசைனில் தான் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் இதை விட பெட்டரான டிசைன் செலக்ட் பண்ணி டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.